திருப்பூர் உடுமலை உட்கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆர்டிஓ என் குமார் தலைமை வகித்தார். கூட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். அப்போது விவசாயிகள் கூறுகையில், தளி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தவறான இடத்தில் மயானம் கட்டி வருகிறார்கள். சம்பவ இடத்தை பொதுமக்கள் முன்னிலையில் முறையாக அளவீடு செய்த பின்பு கட்டுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். உடுமலை PAP கால்வாயின் கரையில் கடந்த 6 ஆண்டுகளாக குப்பை கழிவுகளை கொட்டி வருகிறார்கள். அந்த கழிவுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் PAP தண்ணீருடன் கலந்து பொதுமக்களுக்கு தொற்றுநோய் அபாயத்தை உண்டாக்குகிறது. மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் தண்ணீரில் மிதந்து வந்து மடைகளில் சிக்கிக் கொள்கிறது. இதனால் விவசாயிகள் தண்ணீரை கொண்டு செல்வதில் சிக்கல்கள் ஏற்படுகிறது. தற்போது செயல்பட்டு வரும் நகராட்சி சந்தையில் இடப்பற்றாக்குறை உள்ளது. அதை தாராபுரம் சாலையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்திற்கு மாற்ற வேண்டும். உழவர் சந்தையில் புதிதாக அனுமதி அட்டை வழங்க வேண்டும். கடைக்கோடி கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் குடிநீர் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தி கண்காணிக்க வேண்டும். உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் பகுதியில் கால்நடைகளை கோமாரி நோய், அம்மை நோய் தாக்கி வருகிறது. அதை கட்டுப்படுத்தவும் முறையாக தடுப்பூசி போடப்பட்டதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். கிளை கால்நடை மருந்தகங்களில் மருந்து இருப்பு இல்லை, மருத்துவர்கள் இருப்பதில்லை. இதனால் தனியாரை தேடிச் சென்று பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியுள்ளது. உடுமலை, மடத்துக்குளம் பகுதியில் கால்நடை சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும். திருமூர்த்தி அணையில் இருந்து 3ஆம் மண்டல பாசனத்திற்கு ஏதுவாக கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும். தட்கல், சுயநிதி திட்டம், இலவச மின்சாரம் உள்ளிட்டவற்றில் புதிதாக மின் இணைப்புகள் கொடுப்பதில்லை. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு முன்வர வேண்டும். வாழவாடி சர்க்கார் புதூர் இணைப்பு சாலையை தார் சாலையாக மாற்றியமைக்க வேண்டும். காட்டு பன்றிகள் அழிச்சாட்டியத்தால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. அதன் எண்ணிக்கையும் அதிகரித்துவிட்டது. சேதத்திற்கு ஏற்ப நஷ்ட ஈடு வழங்குவதில்லை. மயில், காட்டு பன்றி, நாய்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். பெரும்பாலான பகுதியில் அரணி வாய்க்காலை அழித்துவிட்டனர். இதனால் தண்ணீரை கொண்டு செல்ல இயலவில்லை. அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். அதேபோன்று வெள்ளை ஈ தாக்குதலும் அதிகரித்துள்ளது. கறிவேப்பிலை, சப்போட்டா, வேப்பமரம் உள்ளிட்டவற்றையும் தாக்கி வருகிறது. தஞ்சாவூர் மற்றும் கேரளா மாடல் நோயும் தென்னை மரங்களை தாக்குகிறது. இதனால் தென்னையில் விளைச்சல் குறைந்து எடையும் குறைந்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. உடுமலையில் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை ஒன்றிணைந்த அலுவலகத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும். நில அளவை துறையில் சப்டிவிஷன் செய்து கொடுப்பதில்லை, பணம் கேட்கிறார்கள். வேளாண்மை துறை மூலம் பொட்டாசியம், பாக்டீரியா உரத்தை வழங்க வேண்டும். மலைவாழ் மக்களுக்கு அரசின் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும். வாழவாடி பகுதியில் கலப்பு தீவனத்தால் 5 மாடுகள் இறந்துவிட்டன. எனவே தனியாரால் தயாரிக்கப்படும் கால்நடை தீவனங்களை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகும். அமராவதி அணையின் மூலமாக பாசனம் பெறுகின்ற 118 ஏக்கர் பரப்பளவு உள்ள ராமகுளத்தையும் அதன் வாய்க்காலையும் தூர்வார வேண்டும். இதன் மூலம் 1388 ஏக்கர் நிலங்கள் முழுமையாக பாசனம் பெறும். நிலத்தடி நீர் இருப்பும் உயரும். சுற்றுப்புற கிராமங்களும் பயன்பெறும் என்று தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் ஆர்டிஓ நேர்முக உதவியாளர் அருணா, சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் விவேகானந்தன், மடத்துக்குளம் தாசில்தார் பானுமதி உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள் கலந்து கொண்டனர்.